திருவள்ளூர் அருகே கொசஸ்தலை ஆற்றில் மணலுடன் அமிலத்தை சமூக விரோத கும்பல் கலப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் ஆடு மாடுகள் மற்றும் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பார்த்தசாரதியிடம் கேட்கலாம். பார்த்தசாரதி, தற்பொழுது மணலுடன் அமிலத்தை கலப்பதற்கான காரணம் என்ன? இதுகுறித்த விவரங்களை பதிவு செய்யுங்கள். அதாவது திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு அருகே இருக்கிற புண்ணியம்ன்ற கிராமத்துல கொசஸ்தலை ஆற்று பகுதியில குப்பைகளை கொட்டக்கூடிய இடத்துல கொண்டு வந்து மர்ம நபர்கள் சிலர் வந்து இந்த அமிலத்தை கொட்டியிருக்காங்க. இந்த அமிலமானது ஆட்டுப்பகுதி என்பதால மணலோட கலந்துருக்குது. இதுல யாரும் கவனிக்காத நேரத்துல சமூக கும்பல் இந்த செயலை வழக்கமான கழிவு நீர் என்று அந்த பகுதி மக்கள் நினைத்திருந்த நேரத்துல கொட்டுறாங்கன்னு இருந்துட்டாங்க. ஆனா பார்த்தா இதுல அமிலத்தை கொட்டியிருக்காங்க. இந்த அமிலம் எடுத்து பார்த்தோம்னா அப்படியே கொப்பளிக்கிறதும் அதுல தீப்பொறி பரவுறதுமா கண்டத அந்த பகுதி மக்கள் தற்போது ஒருவித அச்சத்திலேயே இருக்காங்க. ஏன்னா அந்த பகுதியில் மேய்ந்து கொண்டிருந்த ஒரு பன்றி மேய்ப்பவர் தன்னுடைய பன்றிகளை கொண்டுட்டு போகும்போது ஒரு பன்னி போய் அதுல சாப்பிட போயிருக்கு. அந்த தண்ணி நினைச்சு போனதுல அந்த அமிலத்துக்குள்ள சிக்கி அந்த சாம்பலாவே அந்த பன்னி இறந்து போயிருக்கு. இது குறித்து ஊர் மக்களுக்கு அந்த பன்றி மேய்ப்பவர் தெரிவித்ததை அடுத்து எல்லாரும் போய் பார்த்தாங்க. அந்த ஆசிட் கொப்பளிச்சிட்டு வர்றதை கண்டதுமே மக்களுக்கு ஒரு வித பீதியை ஏற்பட்டது. இது குறித்து வருவாய்த்துறையினருக்கும் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. எதற்காக இந்த அமிலம் இங்கே கொட்டப்பட்டது? இது குறித்த விவரங்கள் ஏதேனும் இருக்கிறதா? அதாவது இங்க வழக்கமா குப்பை கொட்டுற இடம் இந்த கொசஸ்தலை ஆற்றை ஒட்டி இந்த புண்ணியம் கிராமத்துல, அதாவது புண்ணியம் பள்ளிப்பட்டு செல்லும் சாலையில இந்த குப்பை கொட்டுற வழக்கமா கொட்டப்படுற இந்த இடத்துல யாரோ மர்ம நபர்கள் அமிலத்தை கொட்டி சென்றிருக்காங்க. இதை தெரியாத அந்த பகுதியில கடந்த அந்த பன்றிகள்ல ஒரு பன்றி சிக்கி சாம்பலாயிருக்கு. மேலும் இந்த இடத்துல அந்த பகுதி மக்கள், புண்ணியம் கிராமத்து மக்கள் அச்சத்துடன் சென்று பார்த்த போது செடி கொடிகளை போட்டிருக்காங்க, செருப்புகளை வீசியிருக்காங்க. எல்லாமே அதுல பஸ்மம் ஆயிருக்கு. இது வேற யாராவது போய் தெரியாத மிதிச்சிருந்தா அவங்களுக்கும் கட்டாயம் பாதிப்பு, பெரிய அளவிலான பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். கால்நடைகள் தண்ணீர் தேடியோ ஏதாவது மேய்வதற்கு அந்த வழியை ஆடு மாடுகள் சென்றாலும் ஒரு பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கு. இது குறித்து வட்டாட்சியர் லட்சுமணன் பள்ளிப்பட்டு வட்டாட்சியருக்கு தகவல் தெரிவிச்சாங்க. தற்போது கிராமத்துல இருக்கிறவங்க யாரும் அந்த பகுதிக்கு போகாதவாறு, ஆடு மாடுகள் செல்லாதவாறு முட்களை வெட்டி சுற்றிலும் ஒரு பாதுகாப்பாரனா தற்காலிகமா பண்ணியிருக்காங்க. நாளை சென்னையில் இருக்கிற மாசு கட்டுப்பாட்டு வாரியம், சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்டவர்கள் நேரில் ஆய்வு செய்ய இருக்காங்க. இந்த மணல்ல, காற்று மணல்ல, அதாவது இந்த கரையோரம் கொட்டப்பட்ட அமிலம் என்ன என்பதை கண்டறிவதற்கான சோதனை நடைபெற உள்ளதுங்க. பொதுமக்கள் யாரும் அந்த பகுதிக்கு நுழையாதிருக்குமாறு எந்த மாதிரியான நடவடிக்கை தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? அங்கு ஏதாவது பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளனவா? பெரிய அளவிலான பாதுகாப்பு நடவடிக்கை எதுவும் செய்யப்படவில்லை. அதாவது பள்ளிப்பட்டு புண்ணியம் கிராம சாலை என்பதால வருவாய்த்துறையினரை வைத்து கிராம மக்கள் உதவியோட முட்களை, அதாவது வேலி முட்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த சீமைக்கங்கால மர முட்களையே வெட்டி ஒரு தற்காலிக அரணை மட்டும் அந்த அமிலம் கொட்டப்பட்ட இடத்துல ஏற்படுத்தியிருக்காங்க. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி பார்த்தசாரதி.